வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவாளின் தாயார் பெரியவாளுக்கு அருளிய வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வீட்டில் குழந்தை சுவாமிநாதன் அம்மாவின் அரவணைப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஏதோ சத்தம், பாத்திரங்கள் உருளும் ஒளி. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து வந்தார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் கம்பு, கடப்பாரை என்று கையில் கிடைத்ததை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். விழித்து கொண்ட சுவாமிநாதனுக்கு பயம் பற்றி கொண்டது. கால்கள் நடுங்கின. அறையில் இருந்த ஸ்டூல் மேல் ஏறிக்கொண்டு விட தைரியசாலிகள் 4-5 பேர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கதவை திறந்து உள்ளே போனார்கள். அறைக்குள் ஒரு மரநாய் தன் தலையை ஒரு பாத்திரத்திற்குள் நுழைத்து சுக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தது. அதை பிடித்து தூணில் கட்டினார்கள். மரநாயை இருவர் பிடிக்க, பாத்திரத்தை இருவர் பற்றி இழுக்க மரநாய் விடுபட்டது. அதற்கு மூச்சு திணறியது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மரநாயை இழுத்து போய் ஊருக்கு வெளியே விட்டுவிட்டார்கள். சுவாமிநாதனுக்கு பயம் விலகியது. மகனுக்கு அம்மா தீர்த்தம் கொடுத்தாள். குழந்தையை மடியில் இட்டு கொண்ட தாய், சுவாமிநாதா, அழியக்கூடிய பொருள்கள் மீது நாம் ஆசை வைக்கவே கூடாது. பாவம் அந்த நாய். வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனை கஷ்டம் அனுபவிச்சது பாத்தியா என்று பெரிய தத்துவத்தை பிஞ்சு மனதில் பசுமரத்தாணி போல பதிய வைத்தார். மகா பெரியவாளின் இளம் பிராயத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வாசல் திண்ணையில் கால்களை ஆட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் சுவாமிநாதன். பிஞ்சு கால்களில் தங்க காப்புகள். தெருவோடு போகும் ஒரு ஆசாமியின் கண்களில் பட்டன அந்த காப்புகள். அருகில் நெருங்கி வந்தான் அந்த ஆசாமி. அவனை பார்த்து, மாமா, இதை எடுத்துட்டு போய் சரி செய்துண்டு வாங்கோ, ரொம்ப தொலைத்தொலான்னு இருக்கு என்று மழலையில் சொல்லி காப்புகளை கழற்றி அந்த ஆசாமியிடம் சுவாமிநாதன் கழற்றி கொடுக்க அவனும் அதை பெற்றுக்கொண்டு வேகமாக நடந்தான். சுவாமிநாதன் வீட்டுக்குள் சென்று, அம்மா, வாசல்ல ஒரு மாமா வந்தா, காப்புகளை கழற்றி அந்த மாமா கிட்ட தந்துட்டேன், நாளைக்கு சரி பண்ணி எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு போனா என்று சொல்ல, அடக்கடவுளே, யாரோ பாதகன் இப்படி குழந்தையை ஏமாத்திட்டானே என்று பெற்றவர்கள் பதறினார்கள். தெரு தெருவாக ஓடி தேடினார்கள். பொன்னுடன் மறைந்து விட்டான் அந்த ஆசாமி. யாரோ ஒருவன் தெய்வ குழந்தையிடமிருந்து தங்க காப்புகளை பறித்து சென்றான். அந்த அபச்சாரத்துக்கு பிராயச்சித்தமாகவோ என்னவோ இன்று உலகெங்கும் உள்ள பக்தர்கள் மகா பெரியவா திருப்பாதங்களில் பொன்னாக கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். சிரசில் கனகாபிஷேகம் செய்து மகிழ்ந்தார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இது போல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.